எல்லோருக்கும் சந்தோஷம் வேண்டும். ஆனால் எந்த விதத்தில் புகைப்பிடிப்பது கேடு தரும்? புகைப்பிடித்தல் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும் புகைப்பிடிப்பது கேடு தரும். புகைப்பிடித்தால் புற்றுநோய் உண்டாகும். புகைப்பிடித்தல் உயிரை கொல்லும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. ஆல்கஹால் கன்சம்ஷன் இஸ் injurious to health.
என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் 2 விதமான ஆளுங்க இருக்காங்க. ஒன்று கனவையே வாழ்க்கையை வாழறவங்க, 2 கனவிலேயே வாழ்க்கையை வாழறவங்க. இதில் நான் 2வது டைப். நான் சந்தோஷமாக இருக்கிறது என் கனவுல மட்டும்தான். A loser even at 26. தூங்காத ராத்திரிக்கு வேக்கப் கால் வச்ச ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன். என்னால் தூங்க முடியல. அட்லீஸ்ட் டுடே ஐ ஹாவ் டு பி தேர் ஆன் டைம் ஃபார் her. 8:30 வர சொல்லியிருக்கா. என்னம்மா பேசணுமா? என்ன சொல்லிட்ட போகிறா? She's going to say that she doesn't love me.
இவ தான் என் சாரா. The only one who can make me smile. எனக்கு அவ ஒரு கனவு தேவதை. ஆனால் அவளுக்கு நான் வெறும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு மட்டும்தான். ஆனால் என் கனவுல பார்த்தீங்கன்னா எனக்கும் ஜாராக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. We are so much in love that we forget our daily routine. Some days we end up making love in the morning. In the morning. I love you, Anjan. And in the morning. எங்களுக்கு ஒரு குழந்தை கூட இருக்கு. A cute little girl kid. இதுதான் என் வாழ்க்கை. இதுதான் என் கனவு. பட் இன் ரியாலிட்டி ஜாரா கூட பழகின 5 வருஷத்தில் என்னால் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக மட்டும்தான் ஆக முடிஞ்சது. அவகிட்ட என் காதல் சொல்கிற அளவுக்கு தைரியம் இன்னும் வரல. இனிமேல் வரவும் வராது. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும். Like those usual love triangles, she loves Siddharth. Sid, that new geek guy in office. North Indian, fair skin, சும்மா மாடல் மாதிரி இருப்பான். அவன் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி 1 வருஷம் தான் ஆகுது. எல்லா பொண்ணுங்களுக்கும் அவன் மேலே தான் கண்ணு. அவனை பற்றி தான் பேச்சு, ஜாரா உள்பட. ஜாராவுக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவன் ஜாரா கூட எதுக்கு பழகுறான்னு எனக்கு தெரியாது. எனக்கு அவனை பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல. ஆனால் அவனை மாதிரி பசங்களை தான் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்தாலும் சம்டைம்ஸ் I just end up asking myself, why can't I be Siddharth? Why should I be the wacko, weirdo, loner guy in office, huh? எப்படிங்க மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளை மாற்றிக்க முடியும்? நானும் 5 வருஷம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். என்னால் மாற முடியல. என்னால் என்னை மாற்றிக்கவே முடியல. நான் நானாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு அவளை மீட் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே சரியிடம்னு நினைக்கிறேன். எப்படியும் சித்தார்த்தை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்ல போகிறான். அதை கேட்டுட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்டா வாவ் கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் நான் என் கனவு உலகத்தில் ஜாரா கூட இருப்பேன். அவன் சித்தார்த் கூட சந்தோஷமாக இருப்பாள். I think I'll be happy with that. Trust me. I'm a liar. இவன் என்ன பண்ணுறாங்க? Look who's here. So, what's up, dude? Hello, Anjan. ஹாய். எப்படி கரெக்ட் டைம் வந்திருக்க? I'm always on time when you need it. Yeah? Tell me about it. சரி, எது கூப்பிட்டேன்? என்ன மேட்டர்? லைஃப்பில் செட்டில் ஆகலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். And that's why I want you guys to be here. Hey, don't tell me you're quitting, huh? No, why should I? கல்யாணமா? அஞ்சன், எனக்கு உன்ன மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சதே இல்லை. And Sid, I called you to clarify a few things. You have helped me a lot in my career, and that's why I want you to be here. அஞ்சன், எனக்கு நீ இல்லாமல் வாழ முடியும்னு தோணலடா. I love you. I love you. The hell? இத்தனையும் கனவா? Cheh, was a beautiful dream. I told you, Zara's mine only in my dreams. Shit. இந்த ஆள் ஏன் பெர்ஃபார்ம் பண்றான்? நாய்.
Good morning, boss. It doesn't seem to be a good morning, Anjan. I don't see your report in my inbox. You know the ISO audit debriefing starts at 8:30, huh? Yeah, boss. I know. You better be on time, Anjan. Sure, boss. I will. புறம்போக்கு இவன் தான் என் பாஸ். பெரிய லார்டுன்னு நினைப்பு இந்த நாய்க்கு. I don't know why he doesn't like me. நான் பார்த்தாலே அவனுக்கு ஆகாது. எந்த வேலை செஞ்சாலும் குத்தம் சொல்லிட்டே இருப்பான். Never teach your father how. எதுக்கு எடுத்தாலும் அசிமா திட்டுவா வேற. ஒரு நாளைக்கு இருக்கு அந்த ஆளுக்கு. ப்ரொமோஷன் இல்லை, ஹைக் இல்லை, நோ வீக்கெண்ட்ஸ், நோ ஹாலிடேஸ். டெய்லி ஆஃபீஸ் போகிறதே ஜாராவுக்காக தான். அவ மட்டும் இல்லைன்னா என்னைக்கோ பேப்பர் போட்டிருப்பேன். ஷிட், ஐம் லேட் அகெயின். இன்னைக்கு ஃபுல் டீம் முன்னாடி வச்சு கிழிக்க போகிறான். And the company is proud to Excuse have me, its sir. ISO certificate. Here comes the hero. How do you always manage to be late, Anjan? Sorry, sir. I'm really sorry. Sit. Don't repeat this again. And I hope you completed your report at least. We'll deal with that later. Let's not waste others' time. Now, where was I? Oh yeah. Now that we won the ISO certification, you all need to start documenting your individual processes. We will be making this information public only after 2 weeks. Till then, this news stays in this room only. By the way, I have a good news to share with you all. Last month, somebody in this room has completed 5 years in our organization. His contribution towards us getting the ISO certification is also immense. Therefore, he has been selected as the Employee of the Year. Any guesses? Congrats, Anjan. Team, give a big hand. Thank you, sir. The meeting is done. Let's get back to work. Hey, congrats, man. Hey, thanks. Congrats. Thank you. Congrats. Thanks. Hey Anjan, take the call. Hey Anjan, call it. Hey, call it. எவ்வளவு நேரமா அடிக்குது பாரு. ஹலோ. எங்கடா போயிருந்த? சொல்லு. பட்டுவ ஸ்கூல்ல இருந்து பிக் பண்ணிக்கிறியா ப்ளீஸ்? ஏன் உனக்கு என்னாச்சு? ஸ்கூட்டி இன்னும் சர்வீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரல. பேட்டரி மாத்தணும்னு சொல்றாங்க. சரி எப்போ? பட்டுவோட ஸ்கூல் டைமிங் கூட இன்னும் உனக்கு தெரியாதுல்ல? 4 மணிக்கு பிக் பண்ணும். ப்ளீஸ் லேட்டா போயிடாத. குழந்தை பயந்துருவா. இப்போவே மணி 3 அடி. சரி நான் போறேன். ஏய், லேட்டா மட்டும் போயிடாதடா ப்ளீஸ். சரி சரி, நானே முதல் தடவை பிக்கப் பண்ண போறேன். So you write whatever you want in the report, huh? Since when did I give my permission to change my facts and Sorry, findings? sir. I just thought I will put honest facts in the report. Oh, really? We should not have... No. Don't teach me. Never teach your father how to... I want this report reworked according to my analysis by 5. Is that clear?
டேய் 30 minutes I'll be back. இன்னும் யாருமே காணோம் இங்க. எங்க அவ? இங்க தானே வெயிட் பண்ணுவா. இங்க போனா கேட் வேற பூட்டி இருக்கு. செக்யூரிட்டி எங்க? Shit, where is she? Is this a dream? This better be a dream. என் பட்டுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது. I hope this is a dream. Okay, this is a dream. Wake up. Just wake up. Wake up. ஹலோ அர்ஜுன் எங்க இருக்க? பட்டுவை பிக் பண்ணிட்டியா? இல்லை சாரா, கொஞ்சம் சொதப்பிட்டேன். என்ன சொல்ற? போன் அவகிட்ட கூட நான் பேசுறேன். அவளை காணும் சாரா. செக்யூரிட்டி காணும். யாருமே இல்லை இங்க. என்னடா சொல்ற? இந்த பாப்பா நின்றுமா? அந்த பாப்பா சார் தெரிஞ்சுக்கீங்க? ஆமாங்க சார் அது வந்து காரில் வந்து யாரோ இட்டு போயிட்டாங்களா சார்? ஹலோ அர்ஜுன். ஹலோ. இருடி கூப்பிடுறேன். இரு இரு நானே வரேன். என்ன வண்டிங்க? டாட்டா இண்டிகாங்க. நான் வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். சரி அதை விடுங்க, பரவாயில்ல. உங்களுக்கு தெரிஞ்ச யார்ட்டையாவது அந்த மாதிரி கார் இருக்கா? டென்ஷன் ஆகிறீங்க சார். என்னாச்சு? எங்க அவ? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நீங்க ஒன்று பண்ணுங்க சார், பொண்ணோட போட்டோ எடுத்துட்டு நேரா ஸ்டேஷன் வந்துருங்க. ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிக்கலாம். போலீஸ் ஸ்டேஷனா? கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. என்னாச்சு? ஏன்டா அப்படி பண்ற? ஒரு கரெக்ட் டைம் வர சொன்னல. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒண்ணு போய் நம்ப பாரு. என்னாச்சு உனக்கு? செம மூட்ல இருக்க போல. I love you, Anjan. Nana. Hey, Pattu. பட்டுக்குட்டி. Hey, Zara. Hey, Sid. How are you? I'm okay. Just go back this morning. Good. So? How's work? How's life? Work? Don't even get there. जिंदगी बस चल रही है और दिल बस धड़क रहा है. Shairi? Are you depressed? Zara, you know me so well. खाई में खड़े हैं तो और नीचे कूदे भी कैसे.
talk to her. Or get your heart out of it. I've never gathered that much courage to open up to her since the last 1 year I've known her. Unless you tell. How can you tell? I think she's in love with another guy in office. They've known each other for quite a long time. Why don't you talk to her personally out of office? I don't think I need to do that. She has invited me personally tomorrow morning. Wow, that's great. Perfect opportunity to open up. Yeah, you're right. And hey, thanks. Come on, Sid. Bye. Bye. Hi. Hello. Hey, How are you? good. And how are you? Fine, Sid. So, what's up? Nothing much. என்னாச்சு என்ன மேட்டர் லைஃப்பில் செட்டில் ஆகலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். And that's why I want you guys to be here. Don't tell me you're quitting. No, why should I? கல்யாணமா? அஞ்சன், எனக்கு உன்ன மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைச்சதே இல்லை. And I call you guys to clarify a few things. Okay. Sid, I don't think I can live without you. I love you. என்னடா முறைக்கிற? Anjan! What? Dude, வாய் மூடி. just chill, man. என்னடா முறைக்கிற? What's happening to her? No, I'll never let him take my dream. ஒத்த முறைக்கிற சொல்றேன்ல?
கவுந்து படுக்காதரா, ரத்தம் நிறைய போகும். நீ இருந்தே இரு. குத்துறத குத்திட்டு அட்வைஸ் தர. உன்னை கொல்லாம நான் சாக மாட்டேன்டா. நானும் தான். டேய் டேய் இருக்கியா? செத்துறாத. என் கையால தாண்டா உனக்கு சாவு. கல்ல காலில் போட்டியே, ஒரேடியா என் மண்டையில போட்டிருந்தாலும் செத்துருப்பேன்ல. கல்ல தூக்கும் போதுதான்டா தெரிஞ்சிச்சு கல்லு ரொம்ப கனம்னு. என் கால பிடிக்காததே பெருசு. சிரிச்சா வலிக்குதுரா. நீ எவ்வளோ கத்தினாலும் யாருக்கும் கேட்கக்கூடாதாண்டா இங்க கூட்டியாந்த. இதெல்லாம் சரியா பண்ணியே. அப்பவே என் கழுத்துல சொருவி இருந்தா அப்படியே முடிஞ்சிருக்கும்ல. மனசு கேட்கல. சரி ரோசி அக்கா ஒரு பாட்டு பாடுமே. அதான்டா நீ கூட மஞ்சக்கா மலையில படுத்திருக்கும் போது புனித ஆவியான இயேசுவே எம்மில் இறங்கி வாருங்கள், உமது பிள்ளை என்றோ நாங்கள், வலிமை கொஞ்சம் தாருங்கள், புனித ஆவியான இயேசுவே எம்மில் இறங்கி வாருங்கள்.
உமது பிள்ளை என்றோ நாங்கள். வலிமை கொஞ்சம் தாருங்கள். புனித ஆவியான இயேசுவே, எம்மில் இறங்கி வாருங்கள். உமது பிள்ளை என்றோ நாங்கள். வலிமை கொஞ்சம் தாருங்கள். புனித ஆவியான இயேசுவே, எம்மில் இறங்கி வாருங்கள். உமது பிள்ளை என்றோ நாங்கள். புனித ஆவியான இயேசுவே, எங்கடா போட? வந்துட்டா வந்துட்டா. வந்துட்டா. என்னதான் ஆச்சு? சாம்பர் மேடுகளும் சூழும் புகை மண்டலமும். இப்படி எதுவும் சொல்லாமல் இந்த புகையை ஏன் ஏற்க வேண்டும்? இதுவரை பொறுத்தது போதும். அணைத்திடுவோம் இந்த சிகரெட்டையும் பீடியையும். பொது இடங்களில் புகைப்பிடிப்பது குற்றமாகும். மீறினால் அபராதம். புகைப்பிடிக்காதீர். புகைப்பிடிக்கவும் அனுமதிக்காதீர். புகைப்பிடிப்பது கேடு தரும். புகைப்பிடித்தால் புற்றுநோய் உண்டாகும். புகைப்பிடித்தல் உயிரை கொல்லும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. ஆல்கஹால் கன்சம்ஷன் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். கார்த்தி, கார்த்தி, ஏந்திரா, ஏந்திரா, கார்த்தி, ஏந்திரா. போறமா ஏமா நீ வேற. எத்தனை மணிக்கு டியூஷன் உனக்கு?
அவர் +2 பர்சன்ட் கிளாஸ் எடுத்துட்டு பாருமா. சும்மா வரேன்னு சொல்லிட்டு நான் தான் போறேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன உனக்கு? போ. கார்த்தி, கதவு சாத்து. உன்னதான்டா சொல்றேன், லைட்டை போட்டு கதவு சாத்து. சார் இன்னைக்கு வேணாம் சார், எனக்கு ஃபீவர் சார். பொய் சொல்லாத சார், ப்ளீஸ் சார், எனக்கு உடம்புலாம் வலிக்குது சார். நாளைக்கு ப்ராக்டிஸ் வேற இருக்கு சார். சொல்றேன்ல, லைட்டை போட்டு கதவு சாத்து. எந்திரா. சார் 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 வேணாம் சார். எந்திரா. சார் வேணாம் சார். சொல்றேன்ல, எந்திரி. சார் ப்ளீஸ் சார். எந்திராங்கிற. சார் 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 எந்திரி. சார் 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 வேணாம் சார். சார் 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 ப்ளீஸ் சார். சார் 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 வேணாம். ஒண்ணுடா, ஒரே நாள் தான். சார் சார் ப்ளீஸ் சார் வேணாம் சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் சார் சொல்றேன்ல, ப்ளீஸ் சார். சார் 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 ப்ளீஸ் சார். சார் 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 வேணாம் சார். சார் ப்ளீஸ் சார். சார் 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 ப்ளீஸ் சார். சார் வேணாம் சார். சார் சார் ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். ஒண்ணு அங்கடா. விடுங்க சார். சார் 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 டாய்லெட் சார். போயிட்டு
சுற்றி யாரை பார்த்தாலும் பயமாக இருக்கும். வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே வர மாட்டேன். என் வயசு பசங்களை பார்க்கும்போது அவங்களும் என்ன மாதிரியே கஷ்டப்படுறாங்களான்னு சந்தேகமாக இருக்கும். கேட்கணும்னு தோணும், ஆனால் முடியாது. அந்த வயசில் என் அப்பா அம்மா என்கிட்ட எதிர்பார்த்த ஒரே விஷயம் படிப்பு மட்டும்தான். ஆனால் அந்த படிப்பு நாளைக்கு சீக்கிரம் எந்திரா. 7 வருஷமாக அந்த விஷயத்தை நான் அனுபவிச்சு வெளியே சொல்ல முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒவ்வொரு நாளும் அங்கே போகிறது எனக்கு நரக வேதனையாக இருந்தது. என் அம்மாவுக்காக மட்டும்தான் நான் அங்கே போனேன். என் கஷ்டத்தை சொல்லி அவங்களையும் நான் கஷ்டப்படுத்த விரும்பல. அந்த வயசில் அது கஷ்டத்தையும் தாண்டி யாருக்காவது தெரிஞ்ச அசிங்கம்னு தோணுச்சு. என்னை அந்த விஷயத்தில் ஈடுபடுத்த தான் அவர் என்னை 4 மணிக்கு வர சொல்லுவார். ஆனால் அன்னைக்கு நான் எதிர்பார்க்காத விஷயம் ஒன்று காத்துட்டு இருந்தது. அவன் பேரு ராகவன் நினைக்கிறேன். அவன் எதுக்கு 4 மணிக்கு வந்தான்னு தெரியல. ஆனா அப்ப எனக்கு ஏதோ பயமாவே இருந்தது. தம்பி சார் சம்போட்டியா? இல்ல சார். என்னாச்சு சார்? அது சரிங்க வா. ஆனா அவனுக்கு டெய்லி டியூஷன் 5 மணிக்கு சரியா? சொல்லி கொடுக்குற ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாரு. பாஸ் பண்ணிடுறேன் சரியா? சரி ஓகே. கிளம்புங்க, நாளைக்கு பார்க்கலாம். நீ இருப்பா, சம்ம போட்டு போ. கார்த்தி நாளைக்கு 4 மணிக்கெல்லாம் வந்து சரி கிளம்பு. நான் சொல்ற மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணு. எல்லாமே ஈஸியா இருக்கும். ஓகே சார். இதோட இன்னும் நிறைய மார்க் வாங்குற மாதிரி நான் பண்றேன் சரியா? ஓகே சார். நான் சொல்ற ஸ்டெப்ஸ் மட்டும் என்னடா சார்? பென் சார். எடுத்துக்கோ. எந்த டவுட் வரணும் என்கிட்ட கேளு சரியா? எதுக்குமே பயப்படாத. சரி சார். ஆனா நான் பயந்த மாதிரி எதுவும் நடக்கல. அதுக்கப்புறம் 4 மணிக்கு டியூஷன் போகிற ஆள் நான் ஒருத்தனாக தான் இருந்தேன். நான் பயந்த விஷயம் நடக்கலன்னும் போது ரொம்ப நிம்மதியாக இருந்தது. ஆனால் எனக்கு அந்த நிம்மதி ரொம்ப நேரம் நீடிக்கல.
எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அந்த விஷயம் நடந்தது. அன்றைக்கி 4 மணிக்கு ராகவன் டியூஷனில் பார்த்தேன். டேய் டேய் உன்னை சார் சீக்கிரமாக வர சொன்னாரடா. டேய் உன்னதான்டா சொல்றா. டேய் 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 என்னடா ஆச்சு? சார் ஏதாவது பண்ணாரடா? பயப்படாம சொல்றா. எந்திரி எந்திரா எந்திரி எந்திரி. உள்ள போ உள்ள போ உள்ள போ. தம்பி சார் இங்க வா. சார் போட்டுட்டு இருக்கேன் சார். இங்க கொண்டு வாப்பா, நான் பாக்குறேன். இல்ல நீ ஸ்டெப்பு தப்பா பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். சார் வா வா பாக்கலாம், வா கொண்டு வாப்பா. உட்காரு. பரவாயில்ல சார். பரவாயில்ல உட்காரு. என்ன அங்க பாரு, இந்த சம்ல நீ என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கன்னா, நீ மைனஸ் பண்ணிருக்க. மைனஸ் பண்ணாம அது அப்படியே வந்து என்ன சார் மைனஸ் பண்ணிருக்கல, அது அப்படியே மைனஸ் பண்ணாம ஆட் பண்ணிருக்க. இதுக்கு ஆன்சர் நீ பாருப்பா, ஸ்டெப்பா பாருப்பா. இங்க வா இங்க வா. நீ சொல்றது நீ போட்டிருக்க சம்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ் நான் சொல்லவா? சம்மையே கவனி. என்ன மாதிரி எத்தனை பசங்க கஷ்டப்படுறாங்க, அது எத்தனை அம்மா அப்பாவுக்கு தெரியும்? என்னோட இந்த நிலைமைக்கு யார் காரணம்? நானா?
நான் குமார் ஆளைய காணா 2 நாளா வீட்டுக்கும் போலியா தங்கச்சி சொன்னா என்னால முடியல மச்சி, நான் செத்துறேன்டா. ஏய் தண்ணி வச்சுக்கிறியா? எப்படா கண்டுபிடிச்ச? ஸ்மெல் அங்க வரைக்கும் வந்துச்சா? வெறுப்பாதாத குமார். எங்கடா எங்கடா இருக்க? ஐ சொல்ல மாட்டேனே, சொன்னா நீதான் கண்டுபிடிச்சு வந்துருவியே, தடுத்துருவியே. சொல்லு. ஷேக்ஸ்பியர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? All the world is a stage. All men and women are mere players. Player லடா. Mere players. ஏய் குமாரே. All have their exits and entrance. என்ன செத்தலாம் முடிவு பண்ணிட்டியா? ஆமா மச்சி, பாலவே புடிக்கலடா. ஒரு ஊர்ல செத்தறடா. பீனிக்ஸ் பரோன்னு இருந்துச்சு. என்னடா? ஏய் என்னடா இப்படி சொல்லிட்ட? ஏதாவது பண்ணிக்க போறான்டா அவன். கிளிச்சான் குடிச்சிட்டு உளறிட்டு இருக்குது. ஏய் பாவம்டா அவன். இப்போதைக்கு அவனுக்கு தேவை நம்ம துணையும் ஆறுதலும் 4 வார்த்தையும் தான்டா. 4 வார்த்தை இல்ல 40,000 வார்த்தை நான் சொல்லிட்டேன் அவன்கிட்ட. கெட்ட வார்த்தையில ஒரு கேட்டாச்சுல்ல. சரி மச்சான்ட்டு மறுபடியும் புள்ள மேட்டிலே வந்து நிக்கிறான். இல்லடா இருந்தாலும் நீ செத்துருன்னு சொல்லிட கூடாதுடா. என்னடா 3 வருஷமா கூட படிச்ச பொண்ணு தானே, அப்ப சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதானே. போன வருஷம் காலேஜ் கடைசி நாள் பார்த்தான், அப்ப சொல்லிருக்க வேண்டியதானே. கூப்பிட்டு இந்த மூதையை கொடுத்தாங்களே பட்டம், அப்ப சொல்லிருக்க வேண்டியதானே. இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு நிச்சயம் இருக்கு, இப்ப வந்து செத்துருவேன் தொங்கிருவேன்னா சாப்பிட்டோம். யாரா ஏய் எதுக்கு இப்ப உம்முன்னு வர? மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு இது இன்னைக்கு நேத்தா நடக்குது. உண்ணாவதுரா வாடா. ஆமா ஆமா, நம்ம தான் சூசைட் டெம்ப்ளே அரியர் வச்சோனாச்சே. என்னால முடியல மச்சி, நான் செத்துறேன்டா. என்னடா குமார் பண்ற? ஃபேன்ல தூக்க மாட்டி சாவ போறேன். ஏன் உங்க வீட்டுல ஃபேன் இல்லையா? எங்க வீட்டுல டேபிள் ஃபேன் தான் இருக்கும். ஏதாவது சொல்லிட போற மச்சான். யாரு விட்டா ஃபேனை தொடச்சு விட்டாரு. என்னால முடியல மச்சி, என்ன மெசேஜ் கூட திண்டு செத்துறேன். கரெக்ட் மச்சான், சாக வேண்டியதான். என்ன பண்ற? நேரா போ, லெஃப்ட் எடு, பாத்ரூம் எலிமருந்து எடுக்கு, எடுத்துட்டு செத்துரு. வந்து வாய்க்குது. என்னத்த பண்ணி தொலைச்சாலும் தெரியலையா? பாரு ஆட்டிச்சு மச்சி. தானா சாக மாட்டான். நாமளே பிள்ளையார் மாதிரி கடலை எடுத்து போய் கரைச்சாதான் ஆச்சு.
ஏன்னா பாரு இப்போ உனக்கு கால் பண்ணுவான் பாரு. பாப்போம். மர்தானி வைக்கலாமா? 2 கைக்கா 1 கைக்கா? 2 கைக்குமா? சரி பண்ணிடலாம். ஹலோ ஹலோ இன்னும் 2 விரல் தான். அது முடிச்சுட்டு நம்ம நல்லா சாப்பிடலாம். ஓகேவா? ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்கன்னு தெரியுது. பேசலாம்ல. இனிமே ஃபோன் பண்ணீங்கன்னா அப்பா தான் எடுப்பாங்க. சி, போன வை இடியட். சொல்ல கூப்பிடுது பாரு லூசு. பேசு மச்சான். மதுடா போன்ல. பேசு 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 பேசு. ஏய் மது, வாட் இஸ் சர்ப்ரைஸ்? என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? எப்படி இருக்க? அப்புறம் என்கேஜ்மெண்ட்லாம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். நான் உன் ஃபேமிலி ஃப்ரெண்ட் தானே. யூ கேன் கால் மீ. நோ எனிவே கங்க்ராட்ஸ். எப்போ கல்யாணம்? ஏய் அது விட யூ நோ வாட், ஐ காட் பிளேஸ் இன் சிடிஎஸ். கிஷோர், சொல்லு சொல்லு மது. கொஞ்ச நேரமா எனக்கு கொஞ்சம் பிளாங்க் கால்ஸவே வந்துட்டே இருக்கு. பிளாங்க் கால்ஸா? நம்ம பசங்க தான் யாரோ இப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் யாருன்னு கொஞ்சம் பார்த்து சொல்றியா? நோ ப்ராப்ளம் மது, நீ நம்பர் சொல்லு, நான் பார்த்து சொல்றேன். ஓகே? யா 1 sec. ஒரு நிமிஷம் நான் பார்த்து சொல்றேன். 99 62 14 7434. கிஷோர் கிஷோர் ஹலோ. சொல்லு மது. இல்ல என் கான்டாக்ட்ஸ்ல அந்த நம்பர் இல்ல. கண்டிப்பா நம்ம ஃப்ரெண்ட் யாரும் இருக்காது. இனிமேல் பிளாங்க் கால் வந்து அட்டெண்ட் பண்ணாத. ஓகே பை. ஏய் குமார் எதுக்குடா மதுக்கு ஃபோன் பண்ணா? பைத்தி முடிச்சு போச்சுடா அவனுக்கு. ஃபோன் பண்ணிட்டு பேசாம வந்திருக்கான். கால் பண்ணல அவளுக்கு. அந்த கர்மதி இப்பதான் சொன்னானா? ஏய் அப்பா, எல்லாம் என்ன உள்ள போறதுக்கா? அவன் மட்டும் கையில கட்சான், அவ்வளவுதான். சாவ போறேன்னு சொல்லிட்டே இருக்கான். ஒரு நாள் நானே அவனை சாவ வச்சிருவேன். கிஷோர், குமார் எத்தனை குடிச்சிட்டு சாவ போறேன்னு சொல்லியிருக்கான்ல. அதான் அவன் கூட படிச்ச போதான்டா. நீ அவளுக்கு நிச்சயம் தெரிஞ்ச கால் பண்ணிருக்கானா? சரி விடு, அதான் எதுவும் பேசல. அதான பயமாகுது எனக்கு. ஒருவேளை கடைசியா அவ குரல் கேட்டு செத்துலாம் நினைச்சிருந்தானா? ஏய் என்னடா சொல்ற? எனக்கு பயமா இருக்கு. அவனுக்கு ஃபோன் போடுறான். பண்ணிட்டேன்டா. எடுக்க மாட்டேங்கிறான். போச்சு எல்லாம் போச்சு. ஃபோன் எடுக்கலனா கண்டிப்பா செத்துருப்பான். ஏய் அவன் வேற அவளுக்கு கால் பண்ணிருக்கான், அவன் எனக்கு கால் பண்றான். ஏய் கால் அட்டன் பண்ணலாம். செத்துறானா என்ன நினைக்கிறேன்? புடிச்சிட்டு மட்டையா இருந்தானா? இந்த நிமிஷம் உயிரோட இருக்கிறானா காப்பாத்து ஒரே வழிதான். அதோடு தெரியல உனக்கு. ஏதோ நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா இருக்கறனால தான் இவ்ளோ நேரம் நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். எனக்கு புரிய மாட்டேங்குது. எப்படி உங்களால இப்படி எல்லாம் யோசிக்க கூட முடியுது? ஐயோ மது, நாங்க இன்னும் லவ் பண்ண சொல்லியா ஃபோர்ஸ் பண்றோம். எங்களுக்காக இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டியா? அவன் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாரு ப்ளீஸ். அவனை பத்தி நினைக்க சொல்றீங்க, என்ன பத்தி யாரா நினைச்சீங்களா? இப்படி எல்லாம் பண்ணா அவன் என்ன பத்தி என்னெல்லாம் நினைப்பாங்க? அவங்கள பத்தி என்ன நினைச்சா உங்களுக்கு என்னங்க? இனிமேல் உங்க நினைப்பே அவனுக்கு வரக்கூடாதுன்னா இது பண்ணுங்க முதல்ல. நீ கத்தி பேசாதடா ப்ளீஸ் மது ப்ளீஸ். நான் பேசலாமா? என் பேர் வினோத்துங்க. நானும் குமாரும் பால்வாடியில 12வது வரைக்கும் ஒன்னா தாங்க படிச்சோம். ஒரே தெருதான். நாங்களும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான். உயிர் நண்பன். எனக்கு அவன் தாங்க முக்கியம். இன்னைக்கு கூட இப்ப கூட அவன் உயிரோட இருக்கிறான்னு எனக்கு தெரியாதுங்க.
உயிரோட இருந்தா தயவு செய்து காப்பாத்துங்க. மது டேய் டேய் குமாரு, நான் கிஷோர் பேசுறேன்டா. ஏய் கிஷோர், இது மது நம்பர்ல. நீ என்னடா பண்றாங்க? நீ சாவ போறன்னு வினோத் கிட்ட பேசும்போது நான் அங்கதான்டா இருந்தேன். இப்ப நாங்க மது வீட்ல இருக்கோம். வினோத் உனக்காக அவகிட்ட கெஞ்சிட்டு இருக்கான்டா. வினோத் எதுக்குடா? என்ன நிம்மதியா சாக வச்சு விடுங்கடா. டேய் டேய் டேய், உன்னை யாரா தட்டா? நீ நிம்மதியா சாவு. அண்ணா நீ தூக்கி வச்சு ஆடுவே மது. அவ உன்னை என்ன கிளி கிளிக்கிறான்னு நீயே கேளு. டேய் 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 கிஷோர் கிஷோர் வேணாம்டா டேய். சொன்னா கேளுடா டேய். சி திரும்ப திரும்ப அதையே சொல்லாத. 3 வருஷமா என்னைய பாத்துட்டு இருந்தா லவ் வந்துருமா? குமார் ஒருத்தன் என் கூட படிச்சதே நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். அதான் அவன் லட்சணம். ஐயோ அப்படி சொல்லாதீங்க. உங்களை அவனுக்கு அவ்வளவு பிடிக்குங்க. உங்களை பத்தி அவன் வர்ணிக்காத நாளே இல்லைங்க. எங்ககிட்ட புலம்பாத ஆளே இல்லைங்க. அவன் காலேஜ் வரதே உங்களை பார்க்கதாங்க தினமும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இப்படி சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? உலகத்துல எவனாச்சும் லவ் பண்ற பொண்ண ஃப்ரெண்டு கூட உட்கார்ந்து வர்ணிப்பானா? கேக்குறதுக்கே அருவருப்பா இல்ல? ஐயோ அவனை தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு கல்யாணம் தெரிஞ்சது அவன் சாகவே போயிட்டாங்க. நீங்க இப்ப சொல்ல போற பதில் தாங்க உயிரே இருக்குங்க. ஏன் இப்படி நாக்கு தொங்க போட்டு அலையறீங்க? உங்க லைஃப்ல நீங்க பொண்ணுங்களை பார்த்ததே இல்லையா? இப்படி நிச்சயமான பொண்ணு வீடு தேடி வந்ததா கேவலமா கெஞ்சுவீங்களா? வெக்கமா இல்ல? ஐயோ இதுல வெக்கப்பட என்னங்க இருக்கு? அவனுக்கு அப்பா இல்ல, அம்மாவும் போன வருஷம் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி மட்டும் தாங்க. உங்களுக்கும் கிஷோருக்கும் அவ வெறும் காலேஜ் ஃப்ரெண்டு தாங்க. ஆனா அவன் எனக்கு பிறந்ததுலேருந்தே ஃப்ரெண்டுங்க. நல்லாக்கு நினைக்கிறது தப்பாங்க. ஓ ஓ அந்த ஆக்சிடென்ட்ல அம்மா செத்தாங்களே அந்த குமாரா? லாஸ்ட் பெஞ்ச்ல ஜன்னல் ஓரமா அவனை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வரும். அவனும் அவன் மூஞ்சியும் அதுவும் அவன் முறைச்சு முறைச்சு பாக்குறது எல்லாம் 3 வருஷமா லவ் பண்ணான்ல, சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு உங்களை அனுப்பியிருக்கான். உங்களுக்கு மேனஸ் தெரியாதா? இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் ஆக போற பொண்ணு கிட்ட என்ன வந்து பேசணும் பேசக்கூடாது? நீங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ரோக்கர்ஸ் இல்லையே. இப்படி ஜோடி சேர்க்கிற மாமா வேலை பாக்குறதுக்கு பேசாம நீங்களும் அவன் கூட சேர்ந்து சாகணும். வினோத் கிஷோர் யாராவது போன் எடுங்கடா. டேய் இன்னும் பேச முடியலடா, வெயிட் பண்றா. அதெல்லாம் உன வேணும் குர்ரா கிட்ட. ஹலோ, நான் மது பேசுறேன். நீதான் அந்த குமாரா? நல்லா ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கடா நீ. நிறுத்தி. என் ஃப்ரெண்ட்ஸை சான்ஸ் பண்ண நீ யாரு? ஏதோ என் மேல இருக்கிற அக்கறையில இந்த பைத்தியக்காரனை வந்து காப்பாத்த வந்து கெஞ்சிருக்காங்க. அந்த நன்றிக்காவது ஒரு 4 வார்த்தை நல்ல விதமா பேசிக்கலாம்ல. அதை விட்டு என்ன சிங்க சிங்கன்னு குதிக்கிற? ஆமா நீ அவ்வளவு அப்படி அம்மாட்டக்கறா? நான் உன்னை லவ் பண்ணுமா வேணாமா நான் தான் முடிவு பண்ணுவேன். ஏன் விருப்பம்? கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போற, கொஞ்சம் பேச்செல்லாம் குறைச்சிக்கோ. உனக்காகலாம் சாக போனேன் பாரு. நான் இதுக்காக சாவணும்டி. போதும் நீ சங்காத்தம் போதும். இனி ஒரு நிமிஷம் என் ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருக்க கூடாது. குரேஃபான் அவங்கிட்ட. குமார் வினோத் மாமா நீ என்ன அங்க போன? உனக்கு அவ்வளவு பிடிக்குமாடா என்ன? குமார் ஒன்னும் பண்ணிக்கல நீ. எங்க விட்டீங்க? அதான் குறுக்குல போன எல்லாத்தையும் கெத்து விட்டீங்களே. நீ முதல்ல அங்க கிளம்பு. கிளம்புறேன்டா. நீ எங்கடா இருக்கிற? சாகதான போறேன்னு நம்ம காமஸ்வாதர கோத்துறதுக்கு அவர் வீட்டு மொட்டை மாடல உட்கார்ந்தா சரக்கு வச்சுறாங்க. ஃபுல்லா குடிச்சிட்டு மேல இருந்து கீழே செத்தலாம் நினைச்சேன். கிஷோருக்கு தெரியும். சீக்கிரம் வந்து சேர். சரி நீ எதுவும் பண்ணி கூடாதா? நீ முதல்ல அங்க கிளம்பு. நீ நிக்காத. இந்த பேச்சு பேசிட்டா அந்த நீ வெளில வந்துட்டு கால் பண்ணு.
ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த அளவுக்கு வேற யாரும் உங்களை மாதிரி ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நீங்க தான் பண்றீங்க. இட்ஸ் ஓகே. கிஷோர் சொன்னா உங்க ஃப்ரெண்டை காப்பாற்ற நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு. இனிமேல் அவன் தொந்தரவுலாம் பண்ண மாட்டாங்க. அவன் ஏதோ ஒரு தடவை பேசணும்னு நினைச்சா பேசிட்டான், அவ்வளோதாங்க. கிஷோர் போலாம். ஆமா மது, ரொம்ப தேங்க்ஸ். இனிமேல் நாங்கள் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டோம். காஃபி சாப்பிட்டு போங்க. டேய் குமாரா, குமார் சொல்றா. வீட்டுட்டு வந்துட்டீங்களாடா? வந்துட்டேன் மச்சான். அந்த கிஷோர் அவன் ஆஃபீஸ் வேலையா ஏதோ அவங்க வீட்டுக்கு வந்தான். 10 நிமிஷத்துல வந்துடும்டா. சரி மாமே. ரொம்ப திட்டாளாடா உங்கள? பரவாயில்லடா, விட்றா. அவளுக்கு அழுத்தம்ரே. டேய் குமாரு, மறந்துடுறா குமாரு. ஆமா, அதான் தெரிஞ்சிச்சுல. கேட்டா பொண்ணுடா அவன். டேய் மறந்துடு, புரியுதா? மச்சி சொல்டா. மச்சி சொல்லு குமாரு. என்னதான் இருந்தாலும் நான் அப்படி திடீர் கூட இல்ல. என்ன சொல்றேன்? ஆமாண்டா. உங்களே என் வீட்டுக்கு போக சொன்னதே. பாவம் குழந்தைடா அவன். பயந்துருப்பா. லைஃப்னா அப்படிதான் இருக்கும். ஷேக்ஸ்பியர் என்ன சொல்லிருக்கா தெரியுமா? All the world is a stage. All men and women are mere players. And they all have their exits and entrance. ஏங்க குமார் எத்தனையோ தடவை உங்களை பத்தி உளறிருக்காங்க எங்ககிட்ட. அதெல்லாம் கேட்டு கேட்டு இங்க ரத்தமே வந்திருக்கு. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதுங்க. ஒரே ஒரு தடவை நீங்க கேளுங்க ப்ளீஸ். எனக்கு ஏற்கனவே வயிறு வலி. ஒரே ஒரு தடவை மட்டும். இப்ப தலை வேற வலிக்குது. அதெல்லாம் கேட்டு. அப்படின்னா வேணாம், இந்த காபி குடிக்கிற வரைக்கும் கேளுங்க. ஒரே ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை. இதேதான் அவ்வையார் கொஞ்சம் மாத்தி சொல்லிருக்காங்க. டேய் குமாரே. டேய் சொல்லு மச்சி. இந்த ஷேக்ஸ்பியர் ஏதோ சொன்னார்னு சொன்னலடா. மச்சி எனக்கு ஒரு கவிதை தந்து மச்சி. சொல்லிட்டா? ஏங்க சொல்றாங்க கேளுங்க. ஏ பொண்ணே மதுமிதா, நீ என்ன அவ்வளோ பெரிய பிஸ்தா? உங்க அப்பா ஊர்ல என்ன அவ்வளோ பெரிய கெத்தா? திரும்பி கூட பார்க்க மாட்டியே, நான் என்ன அவ்வளோ வெத்தா? உயிரை கொடுக்கிற அளவுக்கு நீ அவ்வளோ வர்த்தா? போதும் நீ உன் சங்காத்தம். கிளம்புடிங். சாரிங்க. டேய் குமாரே, கவுனிடா, சிரிச்சது போதும். ஷேக்ஸ்பியரை விடுறா. குமாரே சொல்லு மச்சி. இந்த நிலா, பூமி, அமாவாசை, பௌர்ணமி அல்ல வந்துச்சு மச்சி. ஆனா அவளை அடிச்சுக்க ஆளே இல்லடா. ஓட்டர் ஐடியில கூட அழகா இருப்பா மச்சி. நீதான் நேர்ல பாத்து எப்படி இருந்தா? ஆமாண்டா, சொல்ற மாதிரி தானே இருக்கா. ஏய், எத்தனை நாளைக்குடா அதே சொல்ல இருப்பீங்க? வெக்கம் மட்டும் இருந்தா என்னால் தேவதடா. உனக்கு தெரியாதுடா, என் காலேஜ்ல சுடிதாருக்கு துப்பட்டா எதுக்கு போட்டோன்னு தெரிஞ்சு போட்ட ஒரே பொண்ணு அவதான்டா. எங்க ஹெச்ஓடி கூட துப்பட்டாவே போட மாட்டாங்க தெரியுமா? ஆனா திமிருடா, மனசுல தான் ஒரு திரா அழகின் நினைப்பு. ஏன் மச்சி, நான் கிளாஸ்ல நான் ஒருத்தன் இருக்கேனே அவளுக்கு தெரியாதாண்டா. நான் முறைச்சு பாக்குறேனா? முறைச்சு பார்த்தா என்ன? நான் மூஞ்சி தானே பார்த்தேன். மூஞ்சிலையும் கண்ணை மட்டும் தானே பார்த்தேன். எப்ப வச்சதான் அங்க இங்க போ. அவ வைக்கிற பொட்டு கண்ணுக்கே தெரியாது. ஆனா மாசத்துல 3 நாள் அவ கருப்பு கலர் பொட்டு வச்சுட்டு வருவா. அத கூட நான் பார்த்திருக்கேன் தெரியுமா? அப்பெல்லாம் அவ யார்கிட்டயும் பேச மாட்டா. எரிஞ்சு விழுவா. கேன்டீனுக்கு கூட போக மாட்டா. பார்க்க கஷ்டமா இருக்கும். ஆமா குமாரு, உனக்கு இதெல்லாம் எப்படி குமார் இந்த விஷயம்லாம் தெரியுது? அதுக்குதான் அக்கா தங்கச்சியோட பிறக்கணும். அம்மா போனதுக்கு அப்புறம் என் தங்கச்சிக்கு எல்லாமே நான் தான். இந்த கருப்பு பொட்டு மேட்ரு கூட எனக்கு அப்படிதான் தெரியும். என் தங்கச்சி சுடர்விழி அது பொண்ணு இவ்வளவு இருக்காளே.
இந்த மாதிரி வாயில இருந்து வார்த்தை வர நினைச்சு கூட பார்க்கல மச்சி. டேய் குமார், அந்த பொண்ணு வேணாம் குமார். ஆனா பாரு மச்சி, ஒக்க பீஸும் கூட டிக்கில பேண்ட் நிக்காத ஒரு தருதல பையன் கூட ஓசி காசுல ஊர் சுத்துதுங்க. ஆனா இந்த பொண்ணு நல்லா இருக்கா. 3 வருஷம் ஒண்டியா இருந்து ஒழுங்கா படிச்சு வீட்டுல சொல்ற பையனே கட்டுதுன்னா கிரேட்ல. ஆமா மச்சி, உண்மையிலே பெரிய விஷயம் தான்டா மச்சி. மதுக்கு பாக்குற பையன் நல்லவனா கெட்டவனா நம்ம தான் அக்கம் பக்கத்துல விசாரிக்கணும். என்ன சொல்ற? அதுக்கு என்னடா பண்ணிட்டா போச்சு. இப்ப கூட அந்த பையனுக்கு வேற ஏதாவது பொண்ணு கூட லிங்க் ஆகி தாலி கட்டுற நேரத்துல அந்த கல்யாணம் நிக்கணும். டேய் குமாரே, அப்ப நான் என்ட்ராய் நான் இருக்கேன் மது அப்படின்னு சொல்லி அவ கழுத்துல தாலி. இதெல்லாம் பேசாதடா. ஏய் இதெல்லாம் தப்புடா. இதெல்லாம் நடக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. டேய் குமார், பொண்ணு வேணாம் குமார். ஆமா, இவ்வளவு பேசிடுச்சே, அப்புறம் எங்க இந்த மூஞ்சல முழிக்கிறது? கெட்ட பொண்ணுடா அவ. சரி மச்சி, சொல்ல வந்துட்டா நேர்ல வந்து பேசுறோம். பாத்து வாங்கடா, ரோடு ரொம்ப கெட்டு கிடக்கு. ரோடுன்னு சொன்னு தான் ஞாபகம் வருது. மதுக்கு இவ்வளவு வயசாகியும் ஒழுங்கா ரோடு கிராஸ் பண்ணவே தெரியாது. ஒரு நாளைக்கு 4 வாட்டியாவது சோ ஸ்வீட் அப்படின்னு சொல்லனா அவளுக்கு தூக்கமே வராது. தூக்கம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. ரீல அந்து போச்சு குமாரு. போதும்டா, நேர்ல வந்து மீதி வச்சுக்கலாம். கிளம்புறோம் சரியா? நேத்துல இருந்து சாவதான போறோன்னு வெறும் வயிற்றுல ராவா அடிச்சு வயிறுலாம் எரியுது, பசிக்குது. குமாரு, நான் தூங்கினாலும் வந்து எழுப்பி ஊட்டி விடுங்கடா. இருந்தாலும் அப்படி பாய். அம்மா. சொல்லுமா, பசங்க போயிட்டாங்களா? போயிட்டாங்கம்மா. அம்மா, நிச்சயதார்த்தம் தான் முடிஞ்சிடுச்சுல்ல, கல்யாணம் வேணா 1 வருஷம் கழிச்சு வச்சுக்கலாமா? நினைச்சேன்டி நீ பசங்க கூட கூடி சேர்ந்து பேசும்போதே இப்படியேதான் சொல்லுவேன்னு. அந்த கிஷோர் பையனை செருப்பால் அடிக்கணும். ஏதோ அவங்க எழுதி கொடுத்து பேச சொன்னாங்களாம், இவன் பேசினாலாம். நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு 1 வருஷம் வச்சு கல்யாணம் பண்ணலான்னு சொல்றேன்னு தெரியுதுடி. நீ நினைக்கிறது மட்டும் நடக்கவே நடக்காது. அறிவில மது, என்னாச்சு? ஐயோ ஓகே. அடி எதுவும் படலையே? கார் எடுத்துட்டு வரதுக்குள்ள you are carrying my baby, right? You want to go to the hospital? Are you sure? Yeah. Huh? Oh, drop these bags down. You guys know each other? Yeah, he's Kumar, my college mate. Just give me 2 seconds. I'll get the car from the parking. Okay? Nice meeting you, bro. Amit Krishnan. நீங்க பேசிட்டு இருங்க. I'll be back in a minute, okay? இன்னும் ரோடு கிராஸ் பண்ண கத்துக்கல. எப்படி இருக்கு?
வழியில் என்னை பிடிக்காதவங்க பார்த்தா கூட நல்லா இருக்கேன்னு கேட்குற அளவுக்கு நல்லாவே இருக்கு. நல்லா பேசுற. பார்க்குற வேலை அப்படி. வாயை தந்ததான் சோறு. உங்க மிஸ்டர் வராரு, நான் கிளம்புறேன். சொல்றா குமார. மச்சான் மதுவை பார்த்தேன்டா. மது? குமார இப்ப பார்த்தேன். அவ ஹஸ்பண்ட் கூட பார்த்தேன் மச்சி. பார்க்க நல்ல பையன் மாதிரி தான் இருக்கான். ஏய் மச்சான், பழைய கதை எதுவும் வளர வைக்கல? இல்ல, எதுவும் பேசிக்கல. அவ நெத்தியில கூட ஒரு நரமுடி பார்த்தேன்டா. பெரிய பொட்டா வைக்கலாம் மச்சி. ஏய் குமார, அவ இன்னொருத்தன் பொண்டாட்டி. சி, இப்ப போய் எப்படிடா? கெட்ட பொண்ணுடா அவ. ஏன் கிஷோர், நீங்க சொல்லி கொடுத்ததா நான் அப்படிலாம் அவனை பத்தி பேசினேன்னு அவனுக்கு தெரியாதுல்ல? இல்ல மது, அவனை பொறுத்த வரைக்கும் நீ கெட்ட பொண்ணுதான். மது, எனி ப்ராப்ளம்? இல்லங்க. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சார்க் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பாரத பிரதமர் கொழும்பு புறப்பட்டு சென்றார். ராமேஸ்வரத்திலிருந்து தெற்கே 20 கிலோமீட்டர் தொலைவில் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி இருப்பதால் அப்பகுதி மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள். உலகக்கோப்பை 2020 போட்டியில் நேற்றைய ஆட்டத்தில் பெருசு, நாம இன்னைக்கு தெக்கதான் போறோம், கூட கூடயே ஆள்றோம். வண்டியை திருப்பு. புயல் வருதாம்ல, புயல். ஏடா செல்வா, உன் தம்பி ஒரு முடிவோட தான் வந்திருக்கான் போல. யோ, அவன் தான் தரதுல ஏதோ உளறிட்டு இருக்கான்னா நீயும் அவன் கூட சேர்ந்து ஆட்டம் போடுற. முதல்ல அந்த சங்கர் எங்க இருக்காங்கன்னு கேளியா? யோ, நான் சொன்னா கேட்க மாட்டியா? போட்ட தெக்க திருப்பியா? புயல் வருது, மயிர் வருதுன்னு சங்கர் ஒரு கொட்டை, அவன் போற பக்கம் பின்னாடியே வாழாடிட்டு போனமா நானு. கலியா வேற ஏண்டா டேய் மகேஷ், நீ ஏண்டா அவனை போய் நோண்டி கிடக்குற? கேவலம் நோன்றா இவர் சொல்ற நீ தான் கடலுக்கு போகணுமா, இவர் சொல்ற பக்கம் நான் போட்டை திருப்பணுமா, இவர் சொல்ற ரேட்டு தான் மீனை வைக்கணுமா? காலம்பரம் இவன் பேச்சை கட்டிட்டு சொல்றியா? அப்புறம் என் பொண்டாட்டி கூட வேணா செலக்ட் பண்ணுவேன் சொல்லுவான். ஏய், இப்ப நீ என்கிட்ட அடி வாங்கியா சாப்பிடுறா? நிறுத்துடா. ஏண்டா டேய் மகேஷ், அண்ணனுக்கு மரியாதை வேண்டாம் உனக்கு? நொன்ன மரியாதை கொடுக்காம நடந்துக்க சொல்லி அவனை அடிச்சு கொல்வானாம்ல. நான் தானே உங்களுக்கு எல்லாம் இழிச்சு வாயேன். டேய் செல்வா, நீயே விடுறா. அவன் சண்டை போட்டு இருக்கிறான். நெத்த கடை சண்டை போட அசிங்கமா இல்ல? உலக புலப்பாப்பையா? அன்று வந்ததும் அதே நிலா. யோ பெருசு, ஜட்ஜா சொல்லியா? இன்று வந்ததும் அதே நிலா. யோ, நான் ஜர நீ ஜரையா? நீ வெறும் ஜஜஜா தான். இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா.
தான் பெருசு. பார்த்தேல புயல் முயல் பயந்துகிட்டு இருந்தா இவ்வளவு மீன் கிடைச்சிருக்குமா? 20 கூட தரும். அந்த சங்கரை கேட்க சொல்லு, 7 கூட தாண்டி இருக்க மாட்டான். இனிமே இந்த போட்டு நான் சொல்ற திசையில தான் போகும். கொஞ்ச நாளைக்கு இந்த போட்டை மறந்துட சொல்லு. எண்ணி 3 மாசம் எனக்குன்னு ஒரு போட்டை வாங்கிட்டு என் வழியை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பேன். அவ்வளவு ரோசா இருக்கிற நாய் தனியா போய் வேலை செய்ய வேண்டியதாடா. எதுக்கு ஏன் போட்ட கேக்குற? போட்டா நானும் உங்க அப்பா தாளுக்கு பிறந்தவன் தான்டா. நீ உன் பொண்டாட்டி மட்டும் அனுபவிக்கிறீங்க. அப்ப இந்த போட்டை விட்டுட்டு போல தெரியுதா? ஏ மகேஷ், உங்க அப்பம் போகும்போது போட்டை மட்டும் விட்டு போல, உன்னையும் சேர்த்த விட்டு போனான். அப்புறம் டவுசரே போட தெரியாது. ரோட்ல கடந்து சீப்பட்டா தயா சில நாய்களுக்கு எல்லாம் புத்தி வரும். பாரு நாயடா தெருவுல சீப் பண்ணோம். பங்க பிரிடா. ஏய், உங்க பங்கு நீங்க அப்புறம் பிரிங்கடா. இது என் பங்கு. இதை நான் இன்னைக்கு குழம்பு வச்சு திங்க போறேன். யோ, நாங்க 2 பேரும் இங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்? நீ திங்கிறது கலையிற? டேய், இவருடைய மகிமை உனக்கு தெரியுமாடா? இது நான் குழம்பு வச்சு சாப்பிட்டதுனாலதான் என் 2வது பொண்டாட்டி என் பின்னாடியே சுத்துறாடா. என்ன சொல்ற? அப்ப அந்த மீன் எனக்கு குடுத்துறியா? டேய், அவங்களுக்கு அத்தை முறை வேணும்டா. அத்தை முறைனால என்னோட வயசுல சின்ன பொண்ணு தானேயா? மகேஷ், டேய் செல்வா சட்டாயிடா வேடா. ஏ செல்வா. மகேஷ், ஏ பெருசே. 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 ஏ பெருசே. செல்வா. ஏ பெருசே. செல்வா வேடா. செல்வா. சட்டாயிடா. பெருசே. வா வா வாடா. சங்கரே, ஏய் சங்கரே. கொஞ்சம் பொறுத்துக்கடா. ஏடா செல்வா. சங்கரே சொல்றா. எங்களை சுட்டாங்கடா. என்ன சொல்ற? சிவன் பக்கம் ஏன்டா போய் தொலைஞ்சீங்க? டேய், பார்டரை தாண்டவே இல்லடா. பார்டரை தாண்டலையா? அவனுக்கு சும்மா போனாலே சுடுவானுங்களேடா. சரி, உங்களுக்கு ஒண்ணு ஆகல. நம்ம சிலுவை செத்துட்டாரா? சிலுவை செத்துட்டாரா? என்னடா உனக்கு ஒண்ணு இல்ல? எனக்கு ஒண்ணு இல்ல. மகேஷுக்கு தான் காலில் குண்டு அடிபட்டு இருக்குடா. ரத்தம் ரொம்ப போயிட்டு இருக்குடா. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. எல்லாம் பயப்படாத. இங்க பாரு, போட்டு கீழே போயிடுங்க. அமைதியா அங்கேயே இருங்கடா. லைட் எதையும் அமைச்சிடாதீங்க, சரியா? போட்ட இன்ஜின் ஆஃப் பண்றாதீங்கடா. நான் வந்துட்டே இருக்கோம், சரியா? சரிடா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. செல்வா, செல்வா, முது வலிக்குதுடா. என்னன்னு பாடுறா. மெதுவாடா டேய், கொஞ்சம் பொறுமையாடுறா. ஒன்னும் இல்லடா, ஏதோ சிராய்ச்சிருக்க. பாட்டில் குத்துதா இந்த வலி வலிக்குது. பேசாம நீ சொன்ன திசையிலே போயிருக்கலாம்ல. நானும் அப்பா மாதிரி நடுக்கடல செத்து போயிருவேன்னு நினைக்கிறீங்க. சும்மா இருடா. ஆமா, மருத்துப்பட்டி எங்க வச்சிருக்கீங்க? தெரியாது. செல்வா, செல்வா,
மகேஷ் டேய் மகேஷ் டேய் யாராவது எடுங்கடா. செல்வா 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 Hi, என் பேர் அனில் கிருஷ்ணன், The Lost Paradise short film director. Hope you all enjoy watching the film. This is my first film as a director and I'm an editor by profession. Lost Paradise, இந்த படம் வந்து it's a movie about hope and emotions. And இதை நாங்கள் வந்து மியூசிக்கலாக ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சோம் without any dialogues. இந்த படத்தை நாங்கள் நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் அமைச்சிருக்கோம், both national and international category, and we have won so many awards for the film. I thank my entire team, my crew, my producers, my cinematographer, my music director and all the cast for the film. I also thank Mr. Karthik Subraj and the Stonebridge team for taking this short films to the next level and encouraging young filmmakers like me. Thank you. Hi, I'm Gopakumar, Agavidi படத்தோட director. Agavidi வந்து Lensman Goes Pictures ஓட 4வது குறும்படம். Agavidi is based on collision of subconscious minds. ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கான்ஷியஸ்லி வந்து நம்ம பல பேர் கூட கொலைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி அது நம்ம கான்ஷியஸாக எடுக்கிற எஃபர்ட். ஆனால் சப்கான்ஷியஸ் லெவலில் அதே பொண்ணை நீங்கள் வந்து 100 வாட்டியாவது ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த சப்கான்ஷியஸ் லெவல் வாட் இஃப் இட் கொலைட்ஸ் வித் த கேர்ள்ஸ் சப்கான்ஷியஸ் லெவல். அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட சப்கான்ஷியஸ் லெவல் கூட உங்களோட சப்கான்ஷியஸ் கொலைட் ஆனால் என்ன ஆகுங்கிறது தான் அகவிழி. We are really thankful to Stonebridge for giving such a big platform for short films, and I'm really thankful to my cast and crew for being there with me. Thank you. பெஞ்ச்ஃப்ளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் இப்போ நீங்கள் பார்த்த குழு குறும்படத்தினுடைய இயக்குனர் சாருகேசு. வழக்கமான பேட்டர்னில் இல்லாமல் பேட்டர்னை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டார்ட் இல்லாத ஒரு மிடில்லேருந்து ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு எழுதப்பட்டது தான் குழு. காஸ்ட் அண்ட் குரூ சேர்ந்து ஒரே நாளில் போய் ஷூட் பண்ணிட்டு வந்தோம். எந்தவித ஒரு சினிமேட்டிக் டெக்னிக்கையும் ஃபாலோ பண்ணாமல் ஒரு அப்ட்ராக்டாக இந்த படத்தை பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஸ்டார்ட்லேருந்தே எங்களுடைய அபிப்பிராயமாக இருந்தது. நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை உங்கள்கிட்ட தந்திருக்கோம். இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுற பெஞ்ச்ஃப்ளிக்ஸ்க்கும் கார்த்திக் சுப்ராஜுக்கும் ரொம்ப நன்றி. உங்களுடைய ஆதரவு இந்த ஷார்ட் ஃபிலிம் மட்டும் இல்லாமல் எல்லா ஷார்ட் ஃபிலிமுக்கும் தேவை. தேங்க்யூ. என் பேர் மகேஷ், நல்லதுன்னு படத்தோட டேரக்டர். இந்த படம் எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, பேரண்ட்ஸ் அவங்களோட பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது அவங்க படிக்கிறாங்களான்னு மட்டும் பார்த்தா போதாது, அவங்க சேஃபாக இருக்காங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதா அப்படின்ட்டு பேரண்ட்ஸ் இருக்கணும். அவங்க வந்து அவங்க பசங்களுக்கு எது குட் டச் எது பேட் டச்னு சொல்லி தரலாம். ஏன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நிறைய இடத்துல இருக்கு. இந்த படம் நான் மெயினாக எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. அப்புறம் இன்னொரு பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து ஆமீர் கானோட சத்தியமே ஜெயந்தி. அதில் ஒரு எபிசோட் பார்த்தா இதை பற்றி பண்ணலாம், அவ்வளோ போல்டா ஒரு டிவி ஷோவில் அவங்க பண்ணும்போது ஏன் நம்ம ஒரு இதை படமாக பண்ணக்கூடாது, இதை பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் நான். இந்த படம் பண்ணதுக்கு மெயினாக அதான் ரீசன். தேங்க்யூ. ஹாய், என் பேர் ரத்னகுமார். நான் இந்த மதுன்ற ஷார்ட் ஃபிலிமோட டைரக்டர் பேசுகிறேன். இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் தான் மைண்டில் இருந்தது, பட்ஜெட் எந்த காரணத்தினாலும் 10,000 மேலே போகக்கூடாதுன்ட்டு.
ஸோ முடிக்கும் போது அதே மாதிரி 10,000 முடிச்சிட்டோம். அது காரணம் என்னோட டீம், விஜய் கார்த்திக் சினிமாட்டோகிராஃபர் ஒரு ரிசோர்ஸுமே இல்லாமல் நல்லாவே எடுத்து கொடுத்தாரு. அதே மாதிரி மியூசிக் எடிட்டிங் எல்லாருமே வந்து ஒரு இண்டி ஃபிலிம்க்கு என்ன பண்ணுவாங்களோ அது மாதிரி எதுவுமே வாங்காமல் தான் பண்ணாங்க. மது ஷார்ட் ஃபிலிம் பற்றி சொல்லணும்னா இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்லாம் சொல்ல முடியாது. ஒரு ஜாலியான என்டர்டெய்னிங் படம். ஒரு 5 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அதில் இந்த லீட் கேரக்டர் மாதிரி ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன் லைஃப்பில் நடக்கிறது தான் ஸ்டோரியாக பண்ணியிருக்கோம். ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம், நான் கார்த்திக் சுப்பராஜ். இப்போ நீங்கள் பார்த்த 6 குறும்படங்கள் வந்து கடைசியாக பார்த்த நீர் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிமோட டைரக்டர். நீர்ன்றது வந்து ஒரு தமிழக மீனவர்களுக்கு நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணணும்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த ஒரு குறும்படம். ஸ்க்ரீன் பிளே அண்ட் சினிமாட்டோகிராஃபி பண்ணது வந்து மணிகண்டன், எடிட்டர் அல்ஃபோன்ஸ் புத்திரன், மியூசிக் டைரக்டர் ராஜேஷ் முருகேசன் அண்ட் சவுண்ட் டிசைன் விஷ்ணுவன் சங்கர் அண்ட் விஜய் சேதுபதி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. கஷ்டப்பட்டு எடுத்த ஒரு ஃபிலிம், ஒரு கடலுக்குள்ளே போய். ஸோ கண்டிப்பாக அந்த படத்தோட மெசேஜ் வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மோர் தன் தட் இப்போ இந்த பெஞ்ச் ஃபிளிக்ஸோட பெஞ்ச் டாக்கீஸோட ஃபர்ஸ்ட் பெஞ்ச் அப்படின்ற ஃபிலிம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர், ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் பற்றின 6 படங்கள் கம்பைலேஷனில் எடுத்தது. ஸோ இது அடிக்கடி ரெகுலராக வரப்போகுது. ஸோ இந்த படங்களை பார்த்தது நீங்கள் மற்றவங்கள்ட்டையும் சொல்லுங்கள், இந்த படத்தை தேட்டரில் வந்து பார்க்க சொல்லுங்கள். ரொம்ப கண்டினியூஸாக அந்த மாதிரி நிறைய குறும்படங்களை கம்பைல் பண்ணி நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். இந்த முயற்சியை நீங்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணணும். தேட்டருக்கு வந்து இதை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.